ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் எது நடந்தாலும் நம்ம அதற்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். பிசாசு செய்யலாம் இருக்கட்டும், பிசாசு செய்கிறதாகவே இருக்கட்டும். சில பேர் எப்போ என்ன நடந்தது லேசாக கை தட்டிட்டு அண்ணா போச்சு, இன்னைக்கு நேரம் சரியில்லையே அப்படிம்பாங்க. உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, பூனை குறுக்க போனால் சரியில்லைன்ட்டு. பூனை குறுக்க போனால் சரியில்லை, வர வச்சு தூக்குறோம் வந்தால் சரியில்லை, பால் கூட்டுனா போச்சு, எண்ணெய் சிந்தினா போச்சு. இது நம்ம சொல்லவே கூடாது. சிலர் பைபிளை தூக்கி ஞாசனம் பெற்று அபிஷேகம் பெற்ற பெரும்போது இதை தான் சொல்லிட்டு கிடப்பாங்க. பூனை குறுக்க போயிட்டு, நாய் குறுக்க போயிட்டு, இதே வேலை. பண்ணி இடித்த வண்டி வித்துறணும், இதெல்லாம் சும்மா பொய், ஒன்றுமே கிடையாது. ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஏது இந்த யோசேப்பு நாட்களில் சிறையில் உட்காந்தாங்க, சொப்பனை கண்டு உட்காந்துக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி இருந்தால் பாருங்க, மனசில் ஒரு கலக்கம். சிலர் சொப்பனை கண்டு பயந்துட்டு கிடப்பாங்க. காலையிலே இந்த பால் சிந்திருக்கும், இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் நானும் நினைக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ தான் நீங்கள் பாலை கொட்டிட்டு கூட இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாம் எதை நினைக்கணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் தேவ அனுமதியோடு நமக்கு நல்லதுக்கு நினச்சிக்கணும். பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலுங்க. மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு, ஏற்கனவே எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒன்ஸ் மோர் சொல்றார், எழுதினதே நான் எழுதுறேன், எனக்கு ஒரு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இதே வார்த்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்ல பல ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கலாம். அதனால் திரும்ப திரும்ப அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு நலமாக இருக்கும். என்ன நலமாக இருக்கும்? இந்த தேவையில்லாத சந்தேகத்தை, எண்ணெய் கொட்டுனா சந்தேகம், காலு தட்டுனா சந்தேகம், சறுக்குனா சந்தேகம், இதெல்லாம் விட்டுட்டு ஏசாப்பாவை நோக்கி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் சொன்னார் இல்லையா, தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. சில பேருக்கு பெரிய கவலையாக தான் இருக்கும். ஐயோ முடி போயிட்டேன் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிறைய செலவும் பண்ணுவாங்க. அப்படி அதை நமக்கு அது தேவையில்லைங்க. அது கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாது. எது நடந்தாலும் நம்முடைய நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். யோசிப்பு பாருங்கள், அவன் சாடு தோத்துறான் இல்லையா, அண்ணன் மாதிரி சட்டைப்படி கிழிச்சான் தோத்துறோம், உள்ளதுக்கு போட்டான் தோத்துறோம், வித்தான் தோத்துறோம். ஆனால் முடிவை பார்த்தீங்களா, போத்திபாரி வீட்டுக்கு போனால் அங்கேயே ஒரு பிசாசு இருந்துச்சு. எது நடந்தாலும் கடைசியில் அவன் தூக்கி கொண்டு போய் டாப்பில் கொண்டு வச்சார். நன்மைக்கு நடந்துச்சா? தானியலை தூக்கி சிங்க கேபிளில் போட்டார், அது நன்மைக்காக தானே இருந்துச்சு. சாதாரண அக்கினியே அனனியா அசரியா மிசாவேலுக்கு ஆப்போசிட்டாக, உங்களுக்கு சில நேரம் புரியாது. சாத்திராக்கு மேஷாக்கு அப்படி தெரியும். 7 மடங்கு ஆகின அவன் செத்தா போனால் கிடையாது, அங்கே தான் உலாகினார். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். பாஸ்டர் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன், டெய்லி ஜோம் பண்ணுறேன், தசமாக கொடுக்குறேன், பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுவேன். ஆனால் என் வாழ்க்கை எல்லாம் எதிர்மாறாக நடக்குது. கவலையே படாதீங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நன்மைக்கு தான் செய்யுது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்குத்தான் கர்த்தர் செய்தார் என்ற ஒரு நாள் வருகிறது. சந்தோஷமாக இருக்கும்.